அப்படின்ட்டு மாட்டுக்காக நாட்டு சோளம் விசிறலான்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம வந்து முத்து சோளம் உடைச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு வயல் வந்து மாட்டுக்காக நம்ம விசிறலாம் அப்படின்ட்டு ஒரு சால் ரொட்டேட் விட்டு நொறுக்கி விட்டுட்டு சோளத்தை விசிறி மறுபடியும் ஒரு சால் நொறுக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறமே பார் போட்டுட்ருக்காங்க. பார் போட்டுட்டு அன்றைக்கி மதியானத்துக்குள்ளே பார் போட்டுருவேன். பார் போட்டுட்டு உடனே தண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 3 தண்ணி 4 தண்ணி கட்டினா போதும் இந்த சோளத்துக்கு வந்துடும். மாட்டுக்காக தாங்க. சித்திரையிலலாம் வந்து தண்ணி மழையே இல்லைங்க இந்த வருஷம். சித்திரையில் வந்து ரொம்ப காஞ்சி போயிடும். மாட்டுக்கு வந்து ரொம்ப நம்ம தீனி இருக்காது. ஏற்கனவே ஒரு 2 வயல் வந்து நெல் நட்டுருக்குறோம். அது வந்து ஒரு போர் வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஏற்கனவே முத்து சோளமும் கொஞ்சம் கட்டி வச்சுருக்குறோம். இது அடித்தோம் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் எல்லாம் போர் போட்டு வச்சுருக்குறோங்க. இருந்தாலும் மாட்டுக்கு வந்து பச்சை வேணுங்கிறதால ஒரு வயல் முத்து சோளம் நாட்டு சோளம் விசிறலாம் அப்படின்ட்டு விசிறி பார் போட்டுட்ருக்காங்க. பார் போட்டு இன்றைக்கி முடிச்சுட்டு மதியானமாக தாங்க தண்ணி கட்டணும். தண்ணி கட்டிட்டோம்னா நல்லா வந்துடுங்க. ஓகே, பாய்.